இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு நடைபெறப் போகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணி அமைத்து போட்டியிடுமா என்றெல்லாம் சில கேள்விகளை ஊடகங்கள் எழுப்பி அவர்களே பதிலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏற்றாற்போல விழுப்புரத்தில் திமுக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் பொன்முடி, 21 தியாகிகளுக்கு நினைவு மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த நினைவு மணிமண்டப திறப்பு விழாவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படும். அந்த அழைப்பதில் அவர்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டு முறையான அழைப்பு விடுக்கப்படும். அந்த மணிமண்டப திறப்பு விழாவிலே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கிறோம் என்று பொன்முடி பேசியதற்கு பிறகு அரசியல் களத்திலே சில ஊடகங்கள், சில அரசியல் விமர்சகர்கள் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் பாமக திமுக கூட்டணிக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் வைக்கின்ற காரணங்கள் என்னவென்று பார்த்தால், ஏற்கனவே திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வெளியேற்ற வேண்டிய சூழல் வந்தாலும் வரலாம், அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடப்பாடி பழனிசாமி போடுகின்ற தூண்டிலில் மாட்டினாலும் மாட்டிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் போர்க்கொடி உயர்த்தினால் அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போர்க்கொடி உயர்த்தும், அதிக சீட்டுக்களை கேட்டு பிரச்சனை செய்வார்கள். ஆகவே இப்பொழுதே திமுக பாமகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்று ஒரு புரளியை கிளப்பிவிட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைதி காக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அமைதியாக இருப்பார்கள். இந்த கூட்டணி இப்படியே தொடரும் என்று ஒருவேளை திமுக எண்ணி இருக்கலாம். அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி இதனுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் 2026ஆம் ஆண்டு கூட்டணி ஆட்சி தான், அந்த கூட்டணி ஆட்சியிலே பாட்டாளி மக்கள் கட்சி பங்கு பெறும் என்று பலமுறை சொல்லி வருகிறார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்று பாமக எடுத்திருக்கின்ற அஸ்திரத்தை இப்படி சொல்லி திமுகவுடன் பாமக கூட்டணி வைக்கப் போகிறது என்று ஒரு செய்தியை கிளப்பிவிட்டால் கூட்டணி ஆட்சி என்கின்ற அஸ்திரம் கீழே விழுந்துவிடும் என்று சில வாடகை வாயங்களை வைத்து திமுகவும் அதிமுகவும் பேச வைத்திருக்கலாம். இதற்கிடையே இன்னொரு செய்தியை ஊடகங்கள் சரியாக கவனிக்கவில்லை, அல்லது அந்த செய்தியை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதிக்காக போராடிய வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக போராடி உயிர் நீத்த துப்பாக்கி சூட்டுக்கு பலியான 21 உயிர்களுக்கு அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி அந்த மணிமண்டப திறப்பு விழா நடத்துகிறோம், அந்த 21 தியாகிகளின் குடும்பத்திற்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்று பொன்முடி சொன்னது, அவற்றை பற்றி கருத்து கூறிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மணிமண்டபம் என்கின்ற கண்துடைப்பு நாடகத்தை திமுக அரசு நடத்த வேண்டாம், வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டுக்கு அரசாணை பிறப்பித்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுங்கள், அதை விடுத்துவிட்டு வன்னியர்களை ஏமாற்றுவதற்காக கண்துடைப்பு நாடகமாக மணிமண்டபத்தை திறக்கிறோம் என்று சொல்லி வன்னியர்களை ஏமாற்றுவதையே வாடிக்கையாக திமுக வைத்திருக்க வேண்டாம். வன்னியர்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்ற கனவிலே மணிமண்டபம் என்ற ஒன்றை காட்டி ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயத்தை ஏமாற்றி விடலாம் என்று திமுக அரசு எண்ணினால் திமுக அரசுக்கு தக்க பதிலடியை வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கொடுப்பார்கள் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அறிக்கை விட்டிருந்தும் கூட அரசியல் நிகழ்வில் சில நாகரீகங்கள் உண்டு. அந்த நாகரீகத்தின் அடிப்படையில் ஒருவேளை பொன்முடி அந்த வன்னியர் தியாகிகளுக்கு, சமூக நீதி தியாகிகளுக்கான மணிமண்டப திறப்பு விழாவிற்கு அரசியல் நாகரீகம் கருதி பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு அழைப்பு விடுக்க எண்ணி இருக்கலாம். அப்படியும் இருக்கலாம் என்கின்ற சூழல் நிலவுகின்ற பொழுது திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறது
என்று ஒரு செய்தியை இப்பொழுதே ஏன் இவர்கள் கிளப்புகிறார்கள்? ஏற்கனவே பாமகவுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் தெள்ள தெளிவாக கூறிவிட்டார். 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டுக்கு மேல் இருக்கிறது, அப்பொழுதுதான் கூட்டணியை பற்றி முடிவு செய்வோம் என்று திட்டவட்டமாக கூறியதற்கு பிறகும் ஊடகங்கள் திட்டமிட்டே இப்படி ஒரு செய்தியை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதற்கு பின்னணியில் இருப்பது திராவிட இயக்கங்களா, திமுகவா, அண்ணா திமுகவா என்ற கேள்வி எழுகிறது. எப்படி பார்த்தாலும் தமிழகத்திலே வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சியை ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஏதாவது ஒரு புரளியை கிளப்பி அந்த கட்சியுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் இன்றைக்கு திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடாக கூட இப்படிப்பட்ட செய்தி பரவுவது இருக்கலாம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.